ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாளுடைய மகிமைகள் தான் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அந்த அவல் மூட்டை மாதிரி இருக்கிறத கையில் கீழே வச்சுட்டா பெரியவா வந்து நீ எங்கேருந்துமா வர, எவ்வளோ நேரமாக கிளம்பின, எத்தனை நேரம் ஆச்சு கிளம்பி, இது என்ன சாப்பிட்ட எல்லாம் கேட்ட உடனே நமக்கு அப்படியே கண்ணிலே ஜலஜலமாக வருது. தன்னுடைய கதையெல்லாம் சொல்கிறான். இல்லை, இங்கே பக்கத்தில் காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். வானகரத்துக்கு நடந்தே வந்துட்டேன். 18 வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கான். அதுவும் அங்கே நின்றுட்டுருக்கான். நல்லா மார்க் வாங்கியிருக்கான் மெட்ரிகுலேஷனில். 1959 நடந்தது. மெட்ரிகுலேஷனில் 600க்கு 552 மார்க் வாங்கியிருக்கான். இப்போது கொஞ்சம் உபாத்தியாயர் வேலை, இந்த சாஸ்திரிகள் மாதிரி போகக்கூடிய அப்பாவுடைய ஃப்ரெண்டோட அசிஸ்டண்ட் மாதிரி இவன் போயின்னு இருக்கான். எங்கள் ஆத்துக்காருக்கு பித்துராஜித சொத்து, அதாவது ஆன்சஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி திருவள்ளூர் கிட்டக்க நல்ல பொலன்லாம் நிறையா இருந்தது. திடீர்னு போன வருஷம் எங்கள் ஆத்துக்கார் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்கில். நிறைய நிலபலன்லாம் இருந்தது. ஆனால் எந்த ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸும் எதுவுமே, பேப்பர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எங்கள் ஆத்துக்காரர் எப்படிப்பட்டவர்னா, கையில் இருந்ததெல்லாம் கஷ்டப்படுறவாளுக்கு, சொந்தக்காராளுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு தானமாகவும் கடனாகவும் கொடுத்துட்டார். நம்ம இப்போ தான் பார்த்தோம், நற்கதி கிடைக்கும்னு நீ தானம் பண்ணினேன்னா பாமரன்னு சிவன் சார் சொல்கிறார். ஆனால் அந்த ஒரு ஆக்சுவலி வைஷ்ணவர் அந்த அம்மா சொல்கிறா, எங்கள் ஆத்துக்கார் ரொம்ப ரொம்ப இன்னோசன்ட். உலக வாழ்வியலினுடைய நடப்பே அவருக்கு தெரியாது. கையில் இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிட்டார், கடனாக கொடுத்துட்டார். யாருக்கு? சொந்தக்காரர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், தேவையானவர்களுக்கும் கொடுத்துட்டார். எதுக்குமே ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் யார்கிட்டையும் கிடையாது. அவருடைய சொத்துக்கும் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. நாங்கள் வைஷ்ணவா, எனக்கும் ஒன்றும் பிழைக்க தெரியல, ஏன்னா இப்படி பண்ணுறேன்னு எனக்கும் சொல்ல தெரியல. அப்படி ஏதாவது நான் கொஞ்சம் புலம்பினா கூட பெருமாளும் தாயாரும் இருக்காடி, அவள் நன்னா நம்மளை பார்த்துப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார் எப்பொழுதுமே. இந்த உலகத்தினுடைய வழக்குகள் எல்லாம் அவரால் புரிஞ்சுக்க முடியலை. எப்போதுமே இந்த மாதிரி தானம் 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 தானம்னு கொடுத்துட்டே இருந்துட்டார். ஒரு 50-100 குடும்பத்துக்கு, அங்கே இருக்கக்கூடிய காட்டுப்பாக்கம்ல சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு, திருவள்ளூர் அந்த சைடில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு வாத்தியாராக இருந்தார், உபாத்தியாயராக இருந்தார், வாத்தியாராகவே இருந்தார். அவருடைய டெத்து வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருந்தது. பையனை எப்படியாவது ஒரு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க வச்சிடணும்னு ஆசைப்பட்டார். இந்த பூர்வீக சொத்தினுடைய நிலம் இருந்தது இல்லையா, அந்த நிலத்து மேலே கடனை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணலை. எங்களுக்கு ஒரு பைசா ஒன்றுமே பண்ணலை. அந்த கடனை வாங்கி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாரி 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 கொடுத்துட்டார். எவ்வளோ கொடுத்தாருன்னு கணக்கே கிடையாது. 1959 10,000ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அந்த அமௌண்ட்டுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட், இன்றைக்கி கோடி அமௌண்ட் இன்றைக்கி. அப்படி அந்த தன்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணோடைய கல்யாணத்துக்கு வாரி வழங்கிட்டார். இவர் இறந்து போனதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லி அனுப்பிச்சா அந்த ஃப்ரெண்டு வந்து கூட பார்க்கல. இவர் இறந்ததுக்கு வந்து கூட பார்க்கல. பணத்தை இன்னைக்கு வரலும் திருப்பியும் தரல. வந்து பார்த்தா தானே திருப்பி தரத்துக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது, வந்தும் பார்க்கல. இந்த பக்கம் கடனை கொடுக்கணும்னு தோணலை. அவருடைய இறப்புக்கும் அவர் வரலை. நிலத்து மேலே கடன் வாங்கியிருக்கு இல்லையா, அப்போ இந்த கடன் கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான், திருப்பி கொடுக்காதனால நிலத்தை ஜப்தி பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டான். நடுத்தருக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். ஒரு மண் வீடில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பையன் வந்து ஏதோ அவருடைய எங்கள் ஆத்துக்காரோடைய ஃப்ரெண்டோடைய அவரோட கூட
உபாத்தியாயர் வேலைக்கு போயின்னு இருக்கான். படிச்சுட்டு இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் தம்படி காசு கையில் இல்லை. இப்போ எங்களுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், பணம் காசு இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம். அம்மா அழறது பாவம். என் 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 குழந்தை, என் பையன் இருக்கான் பாருங்கோ, அவனுக்கு மணிவண்ணன்னு பேர். அவனுக்கு உங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், உங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் போதும், உங்களுடைய ஒரு கருணை உள்ளம் அவன் மேலே பட்டா போதும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி ஒரே அழறா. அதோ அங்கே நின்றுட்டுருக்கான் என்னோட பையன் அப்படின்னு தன்னுடைய கதையை சொல்கிறேன். என்ன நடந்தது நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.